ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஜிஎஃப் லாக் 3 லாஸ்ட்டு 2 வீடியோவில் நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டை சேர்ந்த இந்த கோலார் கோல்டு மைன்ஸ் க்ளோஸ் ஆனதை பற்றி பேசியிருப்பேன். இது க்ளோஸ் ஆகும் போதே மக்களுக்கு இந்த மைன்ஸ் மூலயமா கிடைச்ச சலுகைகள் ஸ்டாப் ஆனதை பற்றியும் பேசியிருப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த கேஜிஎஃப் மக்களுக்கும் இந்த எம்ப்ளாயீஸுக்கும் கிடைச்ச செட்டில்மெண்ட்டை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்ட நம்ம மைன்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கிடைச்ச அமௌண்ட் ரொம்பவே கம்மி தான். அதுவுமே பல வருஷங்கள் ஆச்சு. பல உயிர்கள் போச்சு, பல போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கைக்கு அந்த செட்டில்மெண்ட் வருது. இந்த செட்டில்மெண்ட் வாங்கி அவங்க வாங்கி வச்ச கடனும் வட்டியை கட்டவே சரியாக இருந்துச்சு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த செட்டில்மெண்ட் அவங்க கைக்கு வருது. இவ்வளோ கஷ்டப்பட்ட நம்ம கேஜிஎஃப் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா பெங்களூரை தேடி வேலைக்கு போகிறாங்க. அங்கேயும் பல கஷ்டங்கள் அவங்க படுறாங்க. இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம கேஜிஎஃப்பில். இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு கேஜிஎஃப்னு ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி படம் எடுக்கலை. அந்த ட்ராக்கே வேறு மாதிரி இருந்துச்சு. எது எப்படியோ, ஆனால் இந்த கேஜிஎஃப்னு வச்சு ஒரு படம் எடுத்த நம்ம ஹீரோ இந்த கேஜிஎஃப் மக்களுக்காக ஏதாவது செலவு செஞ்சுருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.